IMF பாகிஸ்தான் என்ன அக்ரி பண்ணியிருந்தாங்கன்னா செப்டம்பர் 2024 நாங்கள் $7 பில்லியன் உங்களோட எக்கனாமிக் க்ரோத்துக்காக வந்து நாங்கள் உங்களுக்கு பெயில் அவுட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணிட்டாங்க. அதோட செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து இந்த வார் டைமில் அது $1 பில்லியன் வந்து லோனை அப்ரூவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை செம கடுப்பேற்றுச்சுன்னே சொல்லலாம். என்னடா எவ்வளோ தான் அப்சைன் பண்ணி கிராஸ் பார்டர் டெரரிசமாக ப்ரமோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த IMF கேட்காம வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோன் அப்ரூவ் பண்ணாங்க. இதுக்கு எந்த நாடுமே நம்மளுக்கு சப்போர்ட் வரல அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட நீச்சியாக என்ன நடந்தது அப்படின்னா மசூத் அசார் அந்த டெரரிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 crores வந்து பாகிஸ்தானோட கவர்மெண்ட் வந்து காம்பன்சேஷன் கொடுத்தாங்க அவங்க ஃபேமிலிஸை இழந்ததுக்காக. அண்ட் மோர் ஓவர் டெரரிஸ்டோட கேம்ப்ஸ் அண்ட் பில்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே எடுத்து சீரமைக்கும் சொந்த செலவில் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பாகிஸ்தானோட அரகன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் எவ்வளோ கேவலமாக இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க எக்கனாமியை டெவலப் பண்ணுறதுக்காக அந்த பணத்தை கேட்கல, டெரரிசம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் கேட்குறாங்க அப்படின்றத ராஜ்நாத் சிங்கே தெளிவாக இன்றைக்கும் சொல்கிறாரு. பட் இந்தியா இஸ் என்ன ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன் அப்படின்னே சொல்லலாம். IMF இப்போ தான் இந்த லோனை கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது மக்களே. 1958 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயில் அவுட்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நடக்குது. 24 டைம் வந்து பார்த்தீங்கன்னா பெயில் அவுட் வந்து பாகிஸ்தானுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் எவர் டு எனி அதர் கண்ட்ரி இந்த வேர்ல்டு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கடனை அடைக்காமல் இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் முதல் இடம் அப்படின்றத IMF வந்து ஒத்துக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாலிடிக்ஸு. ஸோ அது வந்து நான் பேசாமல் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். பட் இந்தியா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஒன்று தாங்க இருக்குது, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஃப்ரான்ஸில் இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இவங்க எக்ஸாக்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ லோன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து மணி லாண்ட்ரிங் எங்கெங்கெல்லாம் நடக்குது அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் குரூப்ஸ்க்கு எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் அந்த மணியை வந்து யூஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வெப்பன்ஸ் வாங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத க்ளோஸாக மானிட்டர் பண்ணிவிட்டு அந்தந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட் ஆர் கிரே லிஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதன் நீச்சியாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ IMF ஆர் வேர்ல்டு பேங்க் வந்து இன் ஃபியூச்சரில் லோன்ஸ் கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கொடுக்கலாமா வேணாமான்றதை வந்து தெளிவாக வந்து பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து போய் நாடுனா ஓரளவுக்கு பெட்டராக இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுலேருந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுங்கள். அதனால் கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.